எப்படியும் அத்தை புனிதாக்காக தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப நமக்காக இங்க யார் தான் பேசுவா? ஓ என்னம்மா நீங்களும் என்னதான் பேசிட்டு இருக்கீங்க? அத்தை, இவங்க எல்லாரும் சேர்ந்து புனிதாவுக்கு எதிரா ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது அத்தை. ஏய், நாங்க யாருக்கும் எதிரா எதையுமே செய்ய போறதே இல்ல. புனிதா கிட்ட இருந்து எங்க அப்பாவை காப்பாத்த போறோம். என்னடா பேசிட்டு இருக்க? அம்மா, அப்பா காணாம போன விஷயத்துல புனிதா எங்க கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் சரவணனும் கமிஷன் ஆபீஸ்க்கே போறோம். கமிஷனர் ஆபீஸா? டேய், புனிதாவையே நீங்க சந்தேகப்படுறீங்களா? சரி, புனிதா உங்க எல்லாருக்கும் எதிரா இதெல்லாம் பண்ணுவான்னு சரவணன் நம்புறானா என்ன? அவன் புனிதாவை அக்கா அக்கான்னு தூக்கி வச்சுதான் கொண்டாடிட்டு இருக்கான். அவனுக்கே சந்தேகம் வர மாதிரி தான் இப்ப எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சரவணனை வர சொல்லு, அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். என்கிட்ட நேரா பேச தைரியம் இல்லாம அவன் எங்கேயோ போயிட்டானா? எங்களுக்கு தைரியம் இல்லையா அத்தை? இதுதான் நீங்க எங்களை பத்தி புரிஞ்சு வச்சிருக்க அபிப்பிராயமா? தெய்வானே, இங்க பாரு, நான் என் புள்ள சரவணனை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவனை பத்தி அபிப்பிராயம் சொல்ல நான் அவன்கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல, புரிஞ்சுதா? இங்க பாரு, நீ எங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை தூண்டுற வேலையை பண்ணாத. அவருக்கும் உங்களுக்கும் சண்டையை மூட்டி விட நான் ஒன்னும் குழந்தை இல்ல. எங்களை அப்பா அம்மான்னு சொல்ல எங்களுக்கும் குழந்தை வந்துருச்சு. அவ வளர்ந்து வரும்போதாவது எங்களுக்கு மரியாதை கிடைக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஓ, மரியாதை இப்போ கமிஷனர் ஆபீஸ்ல சேல் பண்றாங்களோ? அத்த, பாத்தீங்களா, இது நமக்கு தெரியாம போச்சு. எங்களை பார்த்தா உனக்கு கிண்டலா போச்சா? மரியாதை இருக்கு. டேய், என்னடா நீ? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? எதுக்குடா இப்ப நீ அவனை தள்ளி விட்ட? நீ அத்த விடுங்க அத்த. டேய், பேசும்போது பதிலுக்கு பதில் பேசதாண்டா செய்யணும். இப்படி கோல மாதிரி தள்ளி விட கூடாது. இது கூட தெரியாம பெரிய இவர் நியாயம் கேட்க போறேன் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறாரு. இங்க பார், இங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் உன்கிட்ட நான் தான் நியாயம் கேட்கணும். வந்துட்டோம். இங்க பார், இதுக்கு மேல ஏதாவது பேசுன நல்லா. அத்தையும் நாச்சி மாமாவையும் பொட்டி கட்டி அமிச்சா மாதிரி உன்னே அமிச்சிடுவேன் சொல்லிட்டேன். டேய், சும்மா நிறுத்துடா. இப்படி எல்லாரையும் பொட்டி கட்டி அனுப்புற முடிவுல தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க யாரு என்ன பண்ணாலும் சரி, புனிதாவை இங்க இருந்து யாரும் வெளியே அனுப்ப முடியாது. ஏய், சொல்லிட்டே இருக்க, நீயும் பேசிட்டே இருக்க. சொல்லிட்டே இருக்க, மேல கை வைக்கிற. சும்மா விட மாட்டேன். அப்பாவை காணும்னு புனிதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. நீ போய் திரும்ப புனிதா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் நியாயமே இல்லடா. டேய் டேய், அம்மா சொல்றத கேளுடா. எதுவா இருந்தாலும் சரி, அப்பா வீட்டுக்கு வரட்டும்டா. அதுக்கப்புறம் நாம மெதுவா பேசி எல்லாத்துக்கும் முடிவு கட்டிடலாம். நான் சொல்றத கேளுடா. நீ சொல்றது இனிமே நல்லா எதுவுமே கேட்கவே முடியாதுமா. நான் கிளம்புறேமா. மணிகண்டா, நான் சொல்றத கேளு. நீ போக கூடாது, நான் உன்னை போக விட மாட்டேன். அம்மா, நீங்க சொல்றத பல தடவை கேட்டிருக்கமா. இதுக்கும் மேல புனிதாவை நம்ப முடியாதுமா. வழி விடுங்க, வழி விடுங்கம்மா. மணிகண்டா, நான் போறேன். வழி விடுங்கம்மா, என்ன போக விடுங்கம்மா. நகருங்கம்மா. அம்மா, ஏய், அத்தையை தள்ளி விடுற. இவன் மனுஷனடா. போடா. டேய் மணிகண்டா, போகாதடா. டேய் மாமா, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு மாமா. அன்னைக்கும் மாமாவை கடத்தினவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க சொன்னா நம்ப போறதில்ல இல்ல. அவர் போகட்டும். கமிஷனர் ஆபீஸ்ல சொன்னா நம்புவீங்கல்ல? அத்தை விடுங்க அத்தை, அவர் போகட்டும். நம்ம சொன்னா அவர் கேட்க மாட்டாரு அத்தை. போகாதடா. நீங்க போங்க. போகாத. மணிகண்டா, போங்கம்மா. போகாத. டேய் மணிகண்டா, மணிகண்டா. ஐயோ, புனிதா வருத்தப்படுவாளே. ஐயோ, இவன் இப்படி பண்றது தெரிஞ்சா. டேய், அம்மா சொல்றத கேளுடா, வந்துடுடா.
மணிடா கபிலன் மணிடா ஐயோ கபிலன் கபிலன் மணிடா கபிலன் கபிலன் ப்ளீஸ் பேசிக்கலாம். கபிலன் கோவப்படாதீங்க. நீங்க சும்மா இருக்க மணிடா மறுபடியும் பிரச்சனை வருது. மணிடா கீழே வா என்னம்மா எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு? ஏன் நான் எதுக்கு கத்துறேன்னு உனக்கு தெரியாதுல்ல எதுக்குன்னு சொன்னதானே தெரிஞ்சுப்போம். ஐயோ கபிலன் உங்க தம்பியோட திமிர பாத்தீங்களா? மரியாதையா பேசுங்க. என்னது மரியாதையா? மரியாதை பத்தி நீ சொல்றியா? ஆ? ஏண்டா உங்க வீட்டுக்கு எல்லாமே இருக்கிற புனிதா மேல கமிஷன் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. உனக்கு என்னடா மரியாதை? எங்கடா அந்த சரவண? கூப்பிடுறா அவனை, கூப்பிடுறா. அண்ணா கொஞ்சம் நிதானமா பேசுங்க. இது நிதானமா பேசணுமா? நானா சரவணனும் மணிகண்டனும் கமிஷன் ஆபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ ஏன் நம்ம வல்லவன மணிகண்ட காயப்படுத்துறானே, அப்போ உங்க எல்லாரோட நிதானமா எங்க போச்சு? அவன் நினைக்கிறத தப்புன்னு சொல்ல முடியாதுண்ணா. மணி எத்தனையோ தடவை மாமாவை பார்க்கணும்னு கேட்டான். அவனை மாமாவை பார்க்க விட்டீங்களா? இல்ல நீங்க தான் மாமாவை கொலை செய்ய வந்தாங்கன்னு சொல்றீங்க. நீங்களே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு சொன்னீங்க. கூட்டிட்டு போயிட்டு மாமாவை காணோம்னு சொல்றீங்க. இப்போ உங்களை நம்புறதுக்கு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா கண்ணுக்கு முன்னாடி என் குழந்தையோட எதிர்காலம் இருக்கு. அதனாலதான் அக்காவை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க கமிஷனர் ஆபீஸ் போலான்னு மணி சொன்னப்போ நானும் சரின்னு சொன்னேன். குழந்தைய சாக்கா வச்சு இவ்வளவு அழகா தப்பிச்சுக்கிறீங்களா? இதெல்லாம் இங்க நிக்கிறாங்களே புனிதா, இவங்களுக்கு சொல்லி கொடுங்க, புத்தி வரட்டும். கபிலன் எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? கொஞ்சம் நிதானமா நீங்க பேசுங்க. பேசாதீங்க புனிதா. உங்க தம்பி சரவணனும் தெய்வானையும் அவங்க கல்யாணத்துக்கு உங்க வீட்டுக்கு வந்து நின்னப்போ நீங்க எதையுமே யோசிக்காம அவங்களுக்கா போய் நின்றுக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்காக அவங்க நின்றுக்கணும்ல. அவங்க குடும்பம்னு வந்தா எல்லாருமே சுயநலவாதிங்க தான். உங்க அக்காக்கு அது இன்னும் புரியல பாருங்க. கபிலன் என்ன கபிலன்? நாம எதுக்கு அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டணும் இப்போ? முடியாது புனிதா, இனிமே என்னால அமைதியா இருக்க முடியாது. ஏங்க உங்களுக்கா நல்லது மட்டுமே நினைக்கிற ஒருத்தங்களை நீங்க அவமானப்படுத்தும் போதெல்லாம் அவங்க பொறுமையா இருக்கிறது உங்க அன்புக்காக தானே தவிர உங்க சொத்துக்காக கிடையாது. இப்படிலாம் பேசினா எங்க அம்மா வேணும்னா மயங்குவாங்க, நாங்க கிடையாது. டேய், வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டே இருக்க, கொஞ்சம் பொறுமையா பேசு, நிதானமா பேசு. ஐயோ, இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே சுக்கு நூறா போயிடுச்சே. கடவுளே, ஐயோ.